இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசுக்கு கெடு விதித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை திமுக தந்தது. அவருடைய தலைவர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்று ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இவர்கள் படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமா கோயில் என்கின்ற கதையாக இதுவரை 10% மட்டுமே அந்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளில் ஒரு 50 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றிவிட்டு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக வெறும் வாய்ப்பந்தல் போட்டுக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. திமுக அரசு தேர்தல் நேரத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை, அந்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டவை எத்தனை, இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற வாக்குறுதிகள் எத்தனை என்பதை பற்றி இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற ஸ்டாலினுடைய அரசு வெள்ளை அறிக்கை தர வேண்டும். வெறும் வாய்ப்பந்தல் போட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசாக திமுக அரசு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே கடந்த 24ஆம் தேதி 1.15 கோடி ரூபாய் அளவிற்கு போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது, கடத்தல்காரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. ஆனால் அந்த போதை மாத்திரை கடத்தல் கும்பலை சார்ந்தவர்கள் தப்பித்து விட்டார்கள். அவர்களை இன்று வரை கைது செய்யவில்லை. இதை போலவே ராமநாதபுரம் அருகே திருப்புல்லானியில் 2.70 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தார்கள் மே 3ஆம் தேதி. அதில் அந்த போதை மாத்திரைகளை கடத்தியவர்களும் தப்பித்து விட்டார்கள். 2023இல் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தார்கள். 5 மாதத்தில் மட்டும் பல கோடி ரூபாய் அளவிற்கு போதை மாத்திரைகள் ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும் பிடிபட்டு இருக்கிறது, போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த போதை மாத்திரை கடத்தல் கும்பல் லாவகமாக தப்பி சென்று விட்டார்கள். அவர்களை பிடிப்பதற்கு இன்று வரை போலீஸ் ஆர்வம் காட்டவில்லை என்று இன்றைக்கு ஒரு தினப்பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. அப்படி என்றால் தமிழக அரசு எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கை காக்கிறது? தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த அளவுக்கு தவறி இருக்கிறது? ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திமுக அரசு தயங்குகிறது? அந்த ஊடகம் என்ன எழுதுகிறது, அந்த செய்தித்தாள் என்ன எழுதுகிறது என்று பார்த்தால் சில முக்கிய புள்ளிகளுக்கு இந்த போதை மாத்திரை கடத்தல் கும்பலோடு தொடர்பு இருக்கிறது. ஆகவேதான் அந்த போதை மாத்திரை கடத்தல் கும்பலை கைது செய்வதற்கு போலீசார் ஆர்வம் காட்டவில்லை என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழக அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதல் வெறும் வாய்ப்பந்தல் மட்டுமே போட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடவில்லை. குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பே வாக்குறுதி கொடுத்தார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்று வரை அதையும் நிறைவேற்றவில்லை. கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றி விட்டோம் என்று இப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் ஸ்டாலினுடைய அரசு கட்டவிழ்த்து விடுகிறது. திமுக அரசு இப்படிப்பட்ட பொய்களை நம்பி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படியே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள், எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அதை இன்னும் எவ்வளவு நாட்களில் நிறைவேற்றுவார்கள் என்பதை பற்றிய வெள்ளை அறிக்கையை மு க ஸ்டாலின் அரசு உடனடியாக தர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கெடு விதித்திருக்கிறார். இந்த அரசு என்ன செய்கிறது என்று பார்ப்போம். 3 ஆண்டுகளில் மட்டுமே 10% வாக்குறுதிகள் நிறைவேற்றிய அரசு இன்னும் 2 ஆண்டுகளில் அந்த 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்களா, அல்லது வாக்குறுதிகளை அடுத்த தேர்தலில் நிறைவேற்ற போகிறோம் என்று மீண்டும் வாக்குறுதி கொடுப்பதற்காக அந்த வாக்குறுதியை வைத்துக் கொண்டிருக்கிறார்களா
என்பதை பற்றியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.